அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ட்ரீம் கார்டன். நம்மளுடைய மாடி தோட்டத்தில் இன்றைக்கி என்னெல்லாம் ஆடிப்பட்டத்துக்கு நம்ம போட்டோமோ எல்லா செடியும் சூப்பராக முளைச்சி வந்திருக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த ஆடிப்பட்டத்துக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு விதைகளை எல்லாத்தையும் நம்ம விதைச்சாச்சு. அதோட ரிசல்ட்டை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இது கத்திரி விதை. நான் ஆல்ரெடி இதில் தான் கத்திரி விதை போட்டிருந்தேன். போட்டு எல்லாத்தையும் மாற்றி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இது கொத்தவரங்காய், இது அவரைக்காய், தக்காளி, இது சுரக்காய், இது சிகப்பு வெண்டை. இதில் நான் 6 விதை போட்டேன். நல்லா 6 விதையில் 3 தான் முளைச்சிச்சு. அதை உடனே மாற்றி வச்சுட்டேன். நல்லா சூப்பராக துளிர் வருது பாருங்கள். இதுவும் கத்திரிக்காய் தான். இதில் விதை போட்டேன், ஆனால் எதுவுமே முளைச்சி வரல. அதனால் இதில் வேறு ஏதாச்சும் வெண்டை செடி அது மாதிரி இதில் மாற்றி வைக்க வேண்டியதான். இதுவும் கத்திரிக்காய் தான். அதில் ஒரு தண்டுக்கீரை வேறு இருக்குது. அதை அப்படியே விட்டுட்டேன், தேவைக்கு நம்ம பறிச்சுக்கலான்னு சொல்லிட்டு. இதுவும் கத்திரி தான். அந்த நாற்று எடுத்து இதில் வச்சுருக்கேன். இது மிளகாய், இதுவும் மிளகாய். எல்லாமே நான் விதைச்சி அதுலேருந்து எடுத்து தனித்தனியாக அந்த நாற்றை எடுத்து வச்சுருக்கேன். இது புதினா. இதில் தான் இப்போ புதினா பறிச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம பறிக்க திரும்பி வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பாவை விதை. இது நான் தனியாக இதை போல் குரோபேக்கில் போட்டு இதுலேருந்து மாற்றி தான் இந்த கூடையில் வச்சது. இந்த பக்கெட்டில் அன்னக்கூடையில் வச்சது. இது அழகாக சூப்பராக துளுர்த்து வருது பாருங்க. அதுக்காக நான் இது போல் பந்தல் மாதிரி அமைச்சிருக்கேன். இதில் அந்த சந்தன மல்லி செடி இருக்குதா, அதுலேயே ஒரு கம்பி மாதிரி வச்சு அதுலேயே இதை போல் கயிறு மாரி கட்டி கொடி மாரி நானாக செட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஜாதி மல்லி செடி இருக்குது. இது ரெண்டுமே அப்படியே கொடி மாரி வறுத்தோன்ட்டு. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ஹைட்டாக போவேணாம் அப்படிங்கிற மாதிரி தான். நம்ம ஈஸியாக இப்படியே பறிச்சிக்கலாம். இது என்னோடய ஐடியா. இங்கே பாருங்கள், அந்த கம்பி இருந்துச்சா, அந்த கம்பி அப்படியே வளைச்சி இந்த வளையம் மாதிரி இருக்குல்ல, இந்த வளையத்துலேயே இந்த கம்பி அப்படியே வளைச்சி அதுலேருந்தே இப்படி பந்தல் மாதிரி கயிறு மாதிரி வச்சுருக்கேன் பாருங்கள். இதுக்காக நான் குச்சி இதெல்லாம் வைக்கலை. இதை நம்மள்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு பந்தல் மாதிரி போட்டாச்சு. இதில் அப்படியே சூப்பராக இதில் ஏறிக்கும். இந்த பக்கத்தில் கொடி காய்கறிகளில் வச்சிடலான்னு பார்க்குறேன். அங்கே விதை போட்டு வச்சது எல்லாமே இருக்குது. அதை எடுத்து அப்புறமா மாற்றி இதில் வச்சுருவோம். இது பசாலை. இது சிகப்பு பசாலையும் இருக்குது, பச்சை பசாலையும் இருக்குது. ரெண்டுமே இதில் கலந்துருக்கு. அதுக்கப்புறம் இது ஒரு மிளகா. இது போன தடவை நல்லா காய்ச்சிடுச்சு. இருந்தாலும் பிடுங்கி போட மனசு வராமல் அப்படியே வச்சுருக்கேன். சப்போஸ் மறுகளை பிஞ்சு விட முடியல. இது பாருங்கள், அந்த பிஞ்சு வச்சுருக்கு பாருங்கள். இது ஒரு மாதிரியாக ஆயிடுச்சு. இருந்தாலும் சரி இருக்கட்டும் அப்படின்னு வச்சுருக்கேன். பார்ப்போம், காய்ச்சிச்சின்னா வச்சுப்போம், இல்லைன்னா எடுத்து போட்டுடலாம். இது பாருங்கள், இது பீக்கங்காய். இதுவும் இந்த பக்கம் அப்படியே கொடியாக மாற்றணும். இதே போலவே இந்த சைடும் ஒன்று வச்சா அதில் அப்படியே ஏற்றி விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம அவுத்தி நான் க்ரோம் பண்ணி விட்டுட்டேன். அதோட வெட்டி விட்டுட்டேன். இந்த சைடு கலர்லாம் நிறையா வருது பாருங்கள். ஏன்னா அதுக்கப்புறம் வர்றது மழை காலம், நல்லா ஹைட்டாக போச்சுன்னா காற்றுல உடச்சிட்டு விழுந்துடும். இதோட சேர்ந்து முருங்கையும் இருக்கும். முருங்கைக்கும் அவுத்திக்கொண்டு ஒரு பக்கெட் அப்படியே வச்சுருக்கேன். இது அப்படியே மல்லி செடி. இது நல்லா முக்கு வச்சு நல்லா பூத்துச்சு. இது என்னென்னா இலை சுருட்டல் மாதிரி வருது. அதுக்குள்ளது என்னதுன்னு பார்க்கணும், எதனால் அப்படி வருதுன்ட்டு. இது மிளகாய் செடி. இது பாருங்கள், இது மரம் மாதிரி பெருசாக இருக்குது செடி. இது அப்படியே இலை கொட்டிட்டு முளைக்குமா, இல்லை இது பிடுங்கி போட்டுடலாமான்ட்டு என்னன்னு தெரியல. பார்ப்போம், கொஞ்சம் நல்லா பார்ப்போன்ட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மருதாணி செடியை பாருங்கள், நல்லா சூப்பராக நல்லா தளதளன்னு வருது. இது எல்லாத்தையும் உருவிடணும். சூப்பராக துளுத்து வருது பாருங்கள். எப்படி நல்லா சூப்பராக செவக்கும். இந்த மருதாணி நல்லா செவப்பாக இருக்கும். நல்ல மருதாணி பாருங்கள், நகத்தில் இன்னும் இருக்குது. அதனால தான் சரி கொஞ்சம் போன பிறகு அப்புறமா இட்டுக்கலான்ட்டு இருக்கேன்.
அதுக்கப்புறம் இந்த கொய்யா செடி கொஞ்சம் காஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. நான் அது வந்து கீழே பால்கனியில் இருந்துச்சா, அதை எடுத்துகிட்டு வந்து நான் இங்கே மாற்றி மொட்டை மாடியில் எல்லா செடியும் மாற்றிடுவோன்னு சொல்லிட்டு மொட்டை மாடியில் வச்சேன்னா, அதில் வந்து ஒரு நாள் தண்ணி ஊற்றாமல் இருந்ததில் வந்து இந்த வெயில் அதுக்கு செட் ஆகணும்ல, அது கொஞ்சம் நிழல் பாங்கான இடமா இருக்கும். இது வந்து கொஞ்சம் நல்ல வெட்ட வெளியாக இருக்குல்ல, அதில் வந்து காஞ்சா மாதிரி ஆயிடுச்சு. காஞ்சிட்டு இப்போ புதுசாக நிறைய துளிர் வருது. அதான் செடியை ஒரு நாள் நம்ம பராமரிக்கலைன்னாலும் அது வந்து வாடி போயிடும். பாருங்கள் எப்படி போயிடுச்சு பாருங்கள். ஆனால் அது இந்த இலெல்லாம் கொட்டிட்டு புது துளிர் வருது. பார்ப்போம் இன்ஷால்லா எப்படி வருதுன்ட்டு. நல்லா ஹைட்டாக இருந்துச்சு. இது வந்து விதைப்பட்டு முளைச்சது தாங்க. இந்த செடி கொய்யா செடி நான் வாங்கி வைக்கலை. இது வந்து விதைப்பட்டு முளைச்சது தான். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், இவ்வளோ ஹைட்டாக. அதே போல் தான் இந்த எலுமிச்சை செடியும் அப்படி தான். இது ஒரு சின்ன செடியாக இருந்துச்சு, அதை பிடுங்கி வச்சது தான். தப்பு அதுவும் வந்தது தான். இதுவும் எப்படி இருக்குது பாருங்கள். இன்னும் இது வரைக்கும் காய்க்கலை. பார்ப்போம் எப்போ காய்க்குதுன்ட்டு. அதுக்கப்புறம் இது வந்து வெண்டி செடி. இப்போ தான் ஆல்ரெடி 2 காய் கொடுத்துச்சு. இப்போ வந்து இது வந்து அந்த குள்ளமாக இருக்குது இந்த வெண்டிக்காய். இது வந்து கொஞ்சம் நீளமாக வரும் உங்களுக்கு. இந்த வெண்டி ஒரு நீளமாக வரும். இது ஒரு ராகம், இது ஒரு ராகம். இது வந்து அந்த ரசத்துக்கெலாம் போடுவாங்கள்ல, அந்த இலை, மின்னி இலை. இது கிட்ட வந்தாலே அவ்வளோ மணமாக இருக்குது, சரியான மணமாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இது வந்து அவரை, அந்த செடி அவரை தான், பட்டை அவரை. இது வந்து நிறையா ஆல்ரெடி வந்து நிறைய சரமாக பூ வச்சு கொட்டிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ வந்து சீசன் கொஞ்சம் மாறி இருக்குல்ல, பார்ப்போம். இந்த பூ எல்லாமே நிற்கிதா என்னான்னு பார்ப்போம். நிறைய மொக்கு வச்சுருக்கு, பார்ப்போம். அதுக்கப்புறம் இதில் வந்து நிறையா முடக்கத்தான் இலை இருக்குது. ஆல்ரெடி நிறைய இருந்துச்சு, எல்லாத்தையும் நான் யூஸ் பண்ணிட்டேன். இது இருக்குது. இதை வந்து இன்ஷால்லா நம்ம வந்து தோசை, இட்லி அதில் கலந்துக்க வேண்டியதான். இது வந்து அந்த ஆல் ஸ்பைசஸ் செடி இருக்குல்ல, அதில் இருக்குது. இது வரைக்கும் நான் போட்டதே கிடையாது அந்த சிகப்பு வெண்டை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த சிகப்பு வெண்டை போட்டிருக்கேன். நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணேன். நல்ல விதை, அந்த விதையில் வந்தது தான். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட் டைம் சிகப்பு வெண்டை போட்டிருக்கேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் கீரை செடி போட்டேன். கீரை தூணை, சிகப்பு தண்டிக்கீரை, பச்சை தண்டிக்கீரைலாம் போட்டேன். மல்லி ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இதில் வந்து மல்லி தான் போட்டேன். அது என்னென்னா தெரில, மல்லி சொட்டு கூட முளைச்சியே வரல. அது அப்படியே சுத்தமாக, அது எவ்வளோ ஒரு 10-15 நாள் இருக்கும், அது சுத்தமாக ஒரு ரிசல்ட்டும் தெரியல. திருப்பி நம்ம மண்ணை நல்லா கிளறிட்டு லூஸ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து நான் வந்து கீரை விதை போட்டிருக்கேன். அது வந்து முந்தா நேற்று தான் போட்டது. அது உடனே எவ்வளோ சூப்பராக முளைச்சி வருது பாருங்களேன். அது என்னமோ தெரியல, மல்லி ஒழுங்காக முளைக்கல. எப்போவுமே விதை போட்டு கொஞ்சம் இப்படி நல்லா மூடி வைங்க. மூடி வச்சுட்டு சும்மா ஒரு நாளைக்கு சும்மா லைட்டாக தண்ணி தெளித்தாலே போதும், சீக்கிரம் துளுத்து வந்துடும். அப்புறம் இந்த தக்காளி செடியெல்லாம் இருக்குது, இதெல்லாம் நல்லா மாற்றி வைக்கணும். இதெல்லாம் வந்து நான் வந்து அந்த ஃப்ளிப்கார்ட்டில் உள்ள அந்த விதை தான். இந்த தக்காளி என்ன ரகம்னு தெரியல. நம்ம நார்மல் தக்காளி, நம்ம காய்கறி வேஸ்ட்டுலேருந்து வர தக்காளி நிறையா வரும். அதெல்லாம் இப்போ இதை மாற்றி வைக்கணும். இந்த ஆடி மாதம் ஃபுல்லுமே நம்ம விதைக்கலாம். ஃபுல்லுமே இந்த மாதம் ஃபுல்லாக விதைக்கிறதுக்கான நாள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள்கிட்ட என்னென்ன விதைகள் இருக்குதோ எல்லா விதைகளுமே உங்களால் முடிஞ்ச அளவு ஒரு சின்ன சின்ன பாட்டில் வந்து போட்டு வளர்ந்து அதை வந்து நீங்கள் வந்து வேறு பெரிய பாட்டில் மாற்றிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதம் ஃபுல்லுமே விதை போடுற மாதம்தான். இந்த மாதத்தை மிஸ் பண்ணிடாதீங்க யாருமே. ஏன்னா இப்போ போடுற விதைகள் எல்லாமே சூப்பராக முளைச்சி வரும். இப்போ நீங்கள் விதை போட்டால் தான் அடுத்தடுத்த மாதம் அது வந்து நல்லா காய் கொடுக்கும் நம்மளுக்கு. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாப்பி கார்டனிங்.